ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் உங்களுடைய கர்மா என்ன, உங்கள் கர்மாவை அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் எது, உங்கள் கர்மா நிழல் கர்மாவா அல்லது போன ஜென்மத்தில் வாங்கின கர்மாவா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு அதுக்கு தகுந்தாற் போல் இறை வழிபாடுகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கர்மா இங்கே கழிக்கப்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். சில ஆண்கள் பிறந்ததுலேருந்து லெஜரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு நல்ல கர்மா, யோக கர்மா. ஆனால் இருந்தாலும் இடையிலே ஒரு சர்க்கிள் வரும், அது நிழல் கர்மா. அப்போ நல்லா செக் பண்ணி பாருங்கள். வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியமும் இருக்காது, அப்பா செஞ்ச புண்ணியமும் இருக்காது. அதிலே கிடந்து இவங்க உருண்டு பிறண்டு எந்திரிச்சு வெளியே வரக்குள்ள ஏண்டா பிறந்தோன்னு ஆகி போகும். சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து ஒரு பாதி வாழ்க்கை வர மன வாழ்க்கை வரும் வரை வாழ்க்கைனா இவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அப்புறம் மன வாழ்க்கை வந்தோன்னா அப்படியே வாழ்க்கை புரண்டு வந்துடும், தலையில் போயிடும், எல்லாமே போச்சுனா சாமி அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி அமைப்பு இருந்த அன்பர்களுக்கும் சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை டாப்பில் போகும். வாழ்நாள் முழுவதும் ஜெயின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்மாவின் வெளிப்பாடுகள். கர்மானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செயல்பாடு. உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி என்ன செயல்பாடு செஞ்சாங்களோ அதன் விளைவு அப்பா செய்கிற செயல்பாடின் விளைவு பையன். உங்களுடைய செயல்பாடு சரியாக இருந்தால் உங்கள் குழந்தை இப்படி வம்ச வழியாக வருது. பார்த்தீங்களா, இது கர்மா. இந்த கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது. அந்த பிரம்மாஸ்திரம் என்ன அப்படிங்கிறத துல்லியமாக உங்களால் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அடியனால் என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு என்னால் தெளிவாக எடுத்து கொடுக்க முடியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயம் நம்மளை நெருங்கும் போது நம்ம கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதில் மிச்சங்கள் இருக்கவே இருக்காது. ஏன்னா சனி பகவான் கர்ம காரகனாகி போன ஜென்மத்தில் உள்ள கர்மாவை போன ஜென்மத்தில் நீ விட்டுட்டு போன பாக்கிடா இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளை வசூல் பண்ண வரும்போது தயவு தாட்சணம் இல்லாமல் பண்ணுவார். ஒத்தகர காதை அறுத்தா தான் இவன் கர்மா கழியனா கண்டிப்பாக அறுத்தை விட்டுருவார். இது அவருடைய தன்மை. ஏன்னா கர்மா கழிக்கணும். இறைவன் அவருக்கு கொடுத்த வேலை அது. நம்ம அந்த கர்மாவை எப்படி கழிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கர்மா என்னன்னு நம்மளும் தெரிஞ்சிருக்கணும். முன் ஜென்ம கர்மாவா இல்லை நீங்களே உருவாக்கின கர்மாவா? நீங்களே உருவாக்கின கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் ஒரு ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கிறாங்கிறத வச்சே உங்கள் கர்மாவை முடிவு பண்ணிடலாம். குரு அப்படின்னா ஜீவன் உயிர், சனி அப்படின்னா கர்மா. உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு உங்கள் கர்மா என்ன, இறந்த வழிபாடா தெய்வ வழிபாடா? ஆனால் இந்த குரு சனி இந்த இருவரையுமே நீங்கள் எங்கே எடுத்து கொண்டு நிறுத்தினாலும் சரி, அங்கே இறந்த வழிபாடும் வரும், தெய்வ வழிபாடும் வரும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் காலதேவனுக்கு 9ஆம் அதிபதி. அதே சமயத்தில் அவர் இறைவன் சன்னிதானத்துக்கே அதிபதியாக வர்றாரு. குரு கடவுளாகவே வருகிறார். அதே சமயத்தில் மீனராசிக்கும் அவரே அதிபதி. மீனராசி அப்படிங்கிறது மோட்சத்துக்கு உண்டான ராசியாக வந்துடுது. அப்போ இறைவன் சன்னிதானத்திற்கும் இறந்தவங்களை மோட்சத்துக்கு அனுப்பணுமா எங்கே அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரா, அதுக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றாரு. இந்த இரண்டு ராசிக்கு இடையில இருக்கிற ராசி தான் பார்த்துங்க கர்மா காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் வீடு. இந்த இரண்டு குரு ஒன்று இறைவனுக்கும் இறந்தவங்களுக்கும் இடையில தான் சனி பகவான் இருக்கிறாரு. அப்போ இறந்த வழிபாடையும் இறை வழிபாடையும் நீங்கள் எடுக்கும்போது வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த கர்மா ஈஸியாக கழியும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கர்மாவை அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் எது? ஒரு சிறிய விஷயத்தை சொல்லி அடுத்த விடையை சொல்லிடுறேன். மகாபாரத போர் நடக்குது. மகாபாரத போரில் பார்த்தீங்கன்னா பீஷ்மர் தான், அவர் தான் கதாநாயகர். பீஷ்மருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தந்தைக்காக, தந்தையோட ஆசைக்காக தன்னுடைய ஆசையை அவர் தியாகம் பண்ணுறாரு. தந்தை ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. அதனால் இனி தந்தையும் தாயும் வேண்டுகோளுக்கு இணங்க ராஜ்யமே எனக்கு வேண்டாம், நான் ராஜ்யத்தில் இருக்க மாட்டேன், நான் கடைசி வரை சேவகனாகவே இருந்து பணிபுரிகிறேன், ஆனால் கடைசியில் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன வாழ்க்கையும் மண் பெண் பொன் என்று சொல்லக்கூடிய அந்த 3 விஷயத்தையும் அவர் இழக்கிறாரு. அப்போ தந்தை அவருக்கு வரம் கொடுக்குறாரு. மகனே, நீ செஞ்சது பெரிய தியாகம்டா, இதுக்கு நான் உனக்கு வரம் தர்றேன். உனக்கு விருப்பின்றி உனக்கு மரணம் இல்லை. எப்பொழுது நீ விரும்புகிறாயோ அப்பந்தான் உன்னை மரணதேவன் நெருங்குவான். அதையும் மீறி அவன் நெருங்கினான் என்றால் அவனுக்கு தலை வச்சு சிதறி போகும் அப்படின்னு சொல்லி அவர் வரம் கொடுக்குறாரு. இதன் அர்த்தம் என்ன? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3ஐயும் அவர் துறக்கும் போது அங்கே அவர் மகானாக மாறுகிறார், கடவுளாக மாறுறார். சரிங்களா? போற்றுதலுக்குரிய மனிதராக மாறுறார்.
இந்த இடத்துல வந்து காலங்கள் அப்படியே உருண்டு ஓடுது. ஒரு இடத்துல வந்து இவ்வளோ சக்தி பெற்ற உங்களை வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கடவுள், பிரபஞ்ச கடவுள் உட்பட யாருமே அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தியை பெற்ற வல்லமை பெற்ற ஒரு ஒரு மனிதனை வச்சுக்கலாம். ஒரு மனிதன் ஒரு சபையில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அங்கே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அவமான நிகழ்ச்சி நடக்கும்போது தட்டி கேட்க தைரியம் இருந்தும் எல்லா சக்தியும் வல்லமையும் இருந்தும் தட்டி கேட்காம இருந்த அந்த ஒரே காரணத்தினால் அங்கே அவர் வந்து அவருடைய கர்மம் அங்கே ஆரம்பமாகிறது. அப்புறம் காலங்கள் உருண்டு ஓடுது. மறுபடியும் மகாபாரத போர் நடக்குது. போர் நடக்கும்போது வந்து கிருஷ்ணனே வந்து நேரடியாக வந்து சொல்றார், இந்த இதில் வந்து நீங்கள் விட்டுட்டு போங்க அப்படின்னா அவருக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ராஜ்யத்தை ஆள மாட்டேன், ஆனால் காப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததுனால நான் போக மாட்டேன் அப்படிங்கும்போது ஒரு காலகட்டத்தில் அர்ஜுனனால், அதாவது இந்த பிரபஞ்ச கடவுள் என்று சொல்லக்கூடிய கண்ணனால் சூழ்ச்சி செய்யப்பட்டு அர்ஜுனால் வதம் செய்யப்படுறார். வதம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து மண்ணை நோக்கி கீழே விழ வரும்பொழுது அங்கே கிருஷ்ணன் சொல்கிற வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுனா இந்த அம்பு கொண்டு அம்பு படுக்கை ஒன்று உருவாக்கி பீஸ்மேல் அங்கே அதிலே கிடத்து அவர் கீழே தரையை மண்ணை தொட விடாதே. மண்ணை தொட்டால் கர்மா தொட்டிக்கொள்ளும். கர்மா தொட்டினால் மறுபடியும் மறுபடியும் அவர் பிறக்கணும்னு ஆசை உருவாகும். அப்படி ஆசை உருவாகும் பொழுது மறுபடியும் எத்தனை போர் வரும்னு தெரியாது. அதனால அவர் அம்பு படுக்கை அப்படியே நிறுத்தி வை அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணனுடைய வாக்கு. அப்படியே அம்பு படுக்கை நிறுத்தி வச்சிடறாங்க. அவர் வந்து அந்த அம்பு படுக்கை வேதனையில் ஏன் அவரை துடிக்க விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ சக்தி பெற்ற எல்லாமே இருந்தும் உன்னால் வந்து அந்த இடத்துல வந்து பாஞ்சாலின் மானத்தை காக்க முடியலல்ல, காக்கல அந்த தவறுக்காக அவர் வந்து கர்மா அனுபவிக்கிறார். சரிங்களா? ஆனால் அந்த நேரத்தில் வந்து அதுக்கு முன்னாலே வந்து பீஸ்மர் கேட்குற விஷயம் என்ன, கிருஷ்ணன் கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஜென்மத்தில் எனக்கு பிறவா வரம் வேண்டும். இனி வந்து நான் இந்த பூமியில் வந்து நான் பிறக்கக்கூடாது, அதுக்கு எனக்கு நீ மோட்சத்தை கொடுன்னு சொல்லி அவர் வேண்டுறாரு. அந்த வேண்டின அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் உள்ள காட்சியெல்லாம் வருது. சரிங்களா? இது நான் பார்த்த விஷயம், நான் கேட்ட விஷயம், எனக்கு உணர்ந்த விஷயம். இதில் இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன, இந்த மகாபாரதம் ராமாயணத்தில் இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, எனக்கு இறைவன் கொடுத்தது என்ன, என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல அலாமா செக் பண்ணி பாருங்கள். இறைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு கடவுள் அனைத்துமே இறைவன் தான். எல்லா தெய்வங்களும் மண்ணை மிதித்து தான் இருக்குது. எல்லா தெய்வங்களும் பூமியில் தான் இருக்குது. மண். எல்லா தெய்வத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல. நம்ம கோயிலுக்கு வந்து 4 கால பூஜை இருக்கணும், கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கணும், கோயில் திருவிழா கூட்டமாக வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லா தெய்வங்களுக்கும் அப்போ இருக்குது மனிதர். இதான் உண்மை. எல்லா கோயிலையும் அந்த அமைப்பு, அந்த எல்லா கோயிலையும் அந்த மண்ணை மிதிக்கும் போது அந்த ஆசை இறைவனுக்கே வந்துடுது. ஆனால் மண்ணை மிதிக்காமல், இந்த பூமியை டச் பண்ணாமல், நிலத்தை டச் பண்ணாமல் இருக்கிற தெய்வங்கள் யாருன்னு பாருங்க. மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 மேலே இருக்கிறவரை அவங்களுக்கு கர்மா ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. ஆனால் மண்ணை மிதிச்ச, இந்த மண்ணை தொட்ட இந்த இடங்களில் இருக்கிற கோவில்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அழியுது பார்த்தீங்களா? இது ஏன்னா கர்மா, மண், அதாவது விதிப்படி கர்மாப்படி அவங்க வந்து மண்ணை தொட்டுட்டாங்க. தெய்வமாக இருந்தாலும், அப்போ தெய்வமாக இருந்தால் மண்ணை தொட்டாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த கோவில் அப்படிங்கிற விஷயம் வந்து அழிந்து மறுபடியும் எங்கேயோ ஒரு பக்கம் உருவாகும். இது இறைவனுக்கு விதி போட்ட கணக்கு. நம்ம இதிலிருந்து ஆழமாக யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன? அப்போ கடவுளுக்கே மனம் வச்சு அதே கதி அப்படிங்கும் போது நம்மளுக்கு மட்டும் சாதாரண கதி இருக்குமா? என்ன இருக்காது. அப்போ நம்ம அந்த கர்மாவை எப்படி கழிக்க வேண்டும்? அடியேன் உணர்ந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒருவர் ஜாதகத்தில் வந்து குரு பகவானின் தன்மையை வச்சு தான், அந்த குரு பகவான் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் உங்கள் ஜாதகம் வந்து யோக ஜாதகமாக பாவ ஜாதகமானு சொல்ல முடியும். குரு பகவான் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டார் அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கூப்பிட்டவனு ஓடி வந்து நிற்க மாட்டார். இது ஒரு முதல் பாயிண்டாக வச்சுக்கிங்க. வருவார், கடவுள் இல்லைன்னா கிடையாது, கடவுள் இருக்கார். ஆனால் உங்களுக்கு வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்குண்டான அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இடம் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதே குரு பகவான் 1, 5, 9 சம்பந்தப்பட்டிருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து இறைவன் அருள் பரிபூர்ணமாக இருக்குது. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்க கொண்ட அமைப்பு பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். குருனா என்ன? ஜீவன். குருனா விதை. குருனா உயிர். குருனா மூச்சு, உயிர் காத்து. குருனா உங்களுடைய ஆசையில் உருவான உங்கள் குழந்தை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு உருவான நீங்கள் குழந்தை, தாத்தா பாட்டிக்கு உருவான உங்கள் அப்பா குழந்தை. இது எல்லாமே ஜீன், குருவோடு சேர்ந்த அமைப்புகள். அப்போ ஒருத்தர் வந்து மண்ணை மிதிச்சிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாங்க அவங்களால வந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இறைவன் வச்ச விதிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், அது கடவுள் உள்பட. அப்போ நீங்கள் வந்து இறந்த வழிபாடையும் தெய்வ வழிபாடையும் சேர்த்து எடுக்கும் பொழுது அங்கே கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மண்ணை மிதித்து இறந்த அப்பா அம்மா போன்ற உறவுகள் அல்லது தாத்தா பாட்டி மாமா மச்சான் போன்ற உறவுகளை வழிபாடு செய்யும்போது அங்கேயே அந்த உறவுகள் வந்து உங்களுக்கு வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கஷ்டத்திலிருந்து விலக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதையும் தாண்டி உங்கள் கர்மாவை கிடைக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் எது அப்படிங்கிறதா இப்போ கேள்வி. நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து நிறையா கொடுத்துருக்கிறேன். இறந்த வழிபாடுகளை எடுக்க கர்மா குறையும்னு கொடுத்துருக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி நான் யோசிக்கும் போது எனக்கு சமீபத்தில் கிடைச்ச விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் என்னங்கிறதான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். நல்லா கணக்கு படிக்குங்க. ஒருவர் ஜாதகத்தில் வந்து உங்களுடைய ஆசைக்கு, உங்களுடைய அன்புக்கு உருவான, உங்கள் வயிற்றில் உருவாகி டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு குரு கரு என்று சொல்லக்கூடிய குரு எப்பொழுதும் வயிற்றில் வந்து 40 நாளுக்கு மேலே உருவாகி அது கால சூழலால் அழிக்கப்பட்டாலும், நீங்களே அதை அழித்தாலும், விதிவசத்தால் அது அழியப்பட்டாலும், அல்லது கிரக சூழலால் வந்து அது நசுக்கப்பட்டாலும், இந்த மாதிரி ஒரு உறவு தாயின் வயிற்றில் இருந்து பிறந்து வருவது, மண்ணை தொடுவதற்கு முன் எந்தெந்த உறவுகள் உங்கள் குடும்பத்தில் குழந்தையாக இருக்கிறதோ அந்த குழந்தை தான் உங்களுடைய கர்மாவை முழுவதும் அழிக்கக்கூடிய சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. அப்போ மற்ற இறந்த வழிபாடு செய்யும்போது கர்மா குறையாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. நல்லா கேட்டுக்குங்க. அது கர்மாவை படிப்படியாக குறைக்கும். ஏன்னா அது அந்த குழந்தை அந்த ஜீவன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை தொட்டு தாய்ப்பாலில் ஆரம்பித்து குச்சி மிட்டாயில் ஆரம்பித்து வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சோகம் வரை எல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அழிஞ்சு போன உறவுகள் தான் அதெல்லாம் வந்து படிப்படியாக குறைக்கும். ஆனால் தாயின் வயிற்றிலே வந்து இந்த பூமியிலே வயிற்றுக்குள்ளே இருந்து அது அழிக்கப்பட்ட இந்த மாதிரி அபாசனால் கலைக்கப்பட்ட எப்படிலாம் எடுத்துக்கலாம். நீங்கள் 40 நாளுக்கு மேலே 10 மாதத்துக்குள்ள அந்த குழந்தை இறந்து பிறந்தாலோ பூமியை மண்ணை தொடுவதற்கு முன்னால் உயிரை விடுது பார்த்தீங்களா, இதுதான் ஜீவன், இதுதான் உயிர், அதுதான் பிரம்மாஸ்திரம். அந்த உயிர் உங்கள் குடும்பத்தில் இருக்குதுன்னா கெட்டியாக நீங்கள் பிடிச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா 1000 தேவாதி தேவர்களை வழிபாடு செய்யறதுக்கு உண்டான சக்தி அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த பிரபஞ்சத்தில் சிவம்னு சொல்கிறோம்ல, கைலாச மலையில் இருக்கிறவரை சனி பகவான் அவரை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பால்கடலில் இருக்கிறவரை கண்ணனையும் அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதே பெருமாளத்தில் இருக்கிறவரை பெருமாவும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அவங்க 3 பேரும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மன், சிவன், மாயாண்டீஸ்வரர், காரமட ரங்கநாதர், இப்படி ஒவ்வொரு அவதாரங்களையும் பூமியில் வந்து அங்கே வந்து அவதரிக்கும் பொழுது அங்கே அவங்களுக்கும் கர்மா உண்டு. அவங்க மேலே கண்ணனாகவோ சிவனாகவோ பார்வதியாகவோ லட்சுமியாகவோ பிரம்மாகவோ சரஸ்வதியாகவோ மேலே இருக்கும்போது அங்கே கர்மா வந்து அவர் வேலை செய்யாது. ஏன்னா இறைவன் முடிவற்றவன், அழிவற்றவன். அதே அமைப்பு அந்த இறைவன் எவ்வளவு சக்தியோடு இருக்கிறானோ அந்த சிவம் அப்படிங்கிற அந்த உயிர், சிவன் அப்படிங்கிற அந்த உயிர் உங்கள் வயிற்றிலே கருவிலே உருவாகி அழியுது பார்த்தீங்களா, அது மண்ணை தொடுவதற்கு முன்னி இறந்த குழந்தை உங்கள் குடும்பத்தில் இருக்குதுன்னா அதுதான் உங்கள் பிரம்மாஸ்திரம். உங்கள் கஷ்டம் மட்டுமில்லை, உங்கள் குடும்பம் மட்டுமில்லை, உங்கள் வம்சத்தையும் அது வாழ வைக்கும். அப்பேற்பட்ட ஜீவன் அது. ஏன்னா எந்த ஆசையும் கிடையாது, அதுக்கு மண் ஆசையும் கிடையாது, தாய்ப்பால் ஆசையும் கிடையாது, பொன்னாசையும் கிடையாது, எந்த ஆசையும் இல்லாமல் அது உங்களால் உருவாக்கப்பட்டு அழியப்பட்டது. அதுதான் உங்கள் குடும்பத்தையும் வம்சத்தையும் வாழ வைக்கும். அந்த மாதிரி ஒரு உறவு கண்டிப்பாக எல்லா ஜாதகத்திலையும் அவங்கவுங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். என்னால் துல்லியமாக எடுத்துத்தர முடியும் என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் வந்து காலதேவனுக்கு மோட்சத்துக்கு உண்டான கிரகம், அவனே இறைவனுக்கு உண்டான கிரகம். சரிங்களா? அப்போ இறைவனாக இருந்து அவங்களுக்கு அருள் பாலிக்கிறான். இறந்தவங்களாக மாறி உங்கள் குடும்பத்திலே, வம்சத்திலே, உங்கள் வயிற்றிலே குழந்தையாகவோ தாத்தா வயிற்றிலையோ பாட்டி வயிற்றிலையோ உங்கள் வயிற்றிலையோ மகா வயிற்றிலையோ மக வயிற்றிலையோ அவனே வந்து மறுபடியும் அவதரிக்கிறான். அவதரிக்கும் போது நடக்கிற சம்பவங்களில் அவன் மறுபடியும் குழந்தையாக பிறந்து உருவெடுக்கிறான். அந்த குழந்தை உங்களுடைய வம்சத்தில் வந்து என்ன உறவாக வருது? ஒரு உதாரணமாக சொல்லிடுறேன். தாய்க்கு இந்த அமைப்பு இருந்தால் ஜாதகராய் உங்களுக்கு வந்து சகோதரனோ சகோதரியாக வரும். அது என்ன உறவுன்னு என்னால் சொல்ல முடியும். தாய்க்கு இந்த அமைப்பு இருந்தால் அது இந்த மாதிரி ஒரு நான் சொல்கிற அமைப்பில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஜாதகராகிய உங்களுக்கு அது சகோதர சகோதரி உறவாக வரும். அதே உங்களுடைய குழந்தைக்கு அந்த குழந்தை அத்தை உறவாக வரும். புரியுதுங்களா? இப்படி இந்த உறவாக வருது. அது தாய்க்கு இருந்தால், உங்களுக்கு இருந்தால் உங்களோட குழந்தைகளுக்கு சகோதராக வரும். உங்கள் தாத்தாவுக்கு இருந்தால் உங்களுக்கு அத்தையாக வரும், சித்தப்பாக வரும், சித்தியாக வரும். இந்த மாதிரி உறவுகள் குழந்தையா இருக்குதா, அது என்ன ஸ்தானத்தில் இருக்குது, உங்கள் ராசி லக்கணத்துக்கு எங்கே போய் உட்கார்ந்து இருக்குது, அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நம்ம கர்மா. அதை கையில் பிடிக்கும்போது தான் வாழ்க்கை ஜெயிக்கும். நல்லா செக் பண்ணி பாருங்க, தெரியும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால தான் குரு பகவான் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து யோகமான அமைப்பில் ஒரு ஜாதகம் இருக்கிறது இல்லை.
1, 5, 9 இருந்தாலும் காலதேவ கணக்குப்படி 12ஆம் அதிபதி. அவர் வந்து 1, 5, 9 சம்பந்தப்பட்டாலும் ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதி. லாபாதிபதி சம்பந்தப்பட்டாலும் 5 அதிர்ஷ்டமாக வந்த கிரகமாக இருந்தாலும் சிம்ம ராசிக்கு 8ஆம் அதிபதி. கடவுளாக மாறி கடவுளாக இருக்கிற அமைப்பில் இருந்தாலும் கடகராசிக்கு 6ஆம் அதிபதி. விருச்சிக ராசிகளுக்கு 2க்கு 5க்கு அதிபதி யோகமாக இருந்தாலும் அவனே காலதேவனுக்கு 12ஆம் அதிபதி. அப்போ இப்படி எங்கே சுற்றினாலும் சரி நல்லா செக் பண்ணி பாருங்க. குரு பகவான் ஏதோ ஒரு தொடர்பில் உங்கள் 12 ராசியில் 9 கிரகத்தோடு சரிங்களா 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதக நிலையில் தான் இருப்பார். அது எந்த மாற்றமும் கிடையாது. இது படைச்ச பிரம்மன் உள்பட மற்ற எல்லாருக்கும் கணக்கு பண்ணி பாருங்க இந்த அமைப்பு இருக்கும். பூமியில் அவதரிச்சவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். அப்போ அந்த குருவை வச்சு உங்கள் ஜாதகத்தில் வலிமையை அழகாக எடுத்து இந்த வழிபாடு முறை தான் இதை கையில் பிடிங்க. ஏன்னா குரு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் ராஜாவாக இருந்தாலும் சரி ராணியாக இருந்தாலும் சரி எல்லாரும் கேட்பாங்க. ஒரு அரச சபையில் வந்து ராஜா ராணி மந்திரி எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே ராஜகுரு உட்காந்துருப்பாரு. அரச சண்டை போட போகிறவங்க நினச்சுன்னா மன்னா சத்தமெல்லாம் உட்காரப்பா அப்படின்னாச்சுன்னா சத்தமெல்லாம் உட்காரு. ஏன்னா மன்னருக்கு அதிகாரம் போடக்கூடிய அந்த வலிமை அந்த பவர் யாருக்கு உண்டுன்னா குருவுக்கு உண்டு. அதை நீங்கள் கடவுளாக எடுத்தீங்கன்னா கடவுள், குழந்தையாக எடுத்தீங்கன்னா குழந்தை. நான் எடுக்கிறது அதை கடவுளாகவும் எடுக்கிறேன், வயிற்றில் உருவாகி இறந்த குழந்தையாகவும் எடுக்கிறேன். உங்கள் உடலில் உள்ள ஜீவனாக நான் எடுக்கிறேன். உங்கள் வயிற்றிலே உருவாகி முளையிலே அளிக்கப்பட்ட குழந்தையாகவும் எடுக்கிறேன், மரமாகவும் எடுக்கிறேன். அவரவர் ஜாதகத்தில் அந்த குருவின் தன்மை என்ன அமைப்பில் இருக்குன்னு தகுந்தாற் போல் நான் எடுக்கிறேன். கரெக்டாக நான் கொடுக்குறேன். சரியாக இருக்குது. என்னால் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியாமல் தான் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து இந்தந்த அமைப்பு இருக்குதா, உங்கள் கர்மா என்ன, உங்கள் கர்மாவை அழிக்கக்கூடிய சக்தி உள்ள பிரம்மாஸ்திரம் யார்? இறைவன் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அவன் துணை இல்லாமல் அந்த ஜாதகம் வேலை செய்யாது. பிரம்மாஸ்திரம் அதுக்கு அந்த இறைவன் ஏவர பிரம்மாஸ்திரம் எது? அதான் உங்களுக்கு ஜாதக குரு. இறைவன் அப்படிங்கிறவன் நீங்கள் அர்ச்சனா கனெக்ட் பண்ணி பாருங்கள். வில்லு எடுக்கிறான். அந்த வில்லுலேருந்து பாயிற அந்த பிரம்மாஸ்திரம் யார்? உங்கள் ஜாதகத்தில் பதில் இருக்கும். அப்போ இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம். வழிபாடு முறை அப்படிங்கிறது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எளிமையாக தெளிவாக நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கிறேன். குரு பகவான் சூட்சமன்னு கொடுத்துருக்கிறேன். அதில் போய் பாருங்கள். குருவை பற்றி தனித்தனியாக ரகம் வாரியாக கொடுத்துருக்கிறேன். மாந்திங்கிற தலைப்பிலேயே நான் வழிபாடு முறை கொடுத்துருக்கிறேன். அதையும் பாருங்கள். இறந்த வழிபாடுகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ₹1 செலவு இல்லாமல் என்னால் உங்களுக்கு பரிகாரம் எடுத்துத்தர முடியும். என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு. சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.